ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏரிகள் மற்றும் குளங்கள்ல இருந்து வண்டல் மண் அல்லது கரிசல் மண் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதுக்குன்னு தனி வெப்சைட் கிடையாது. இ-சேவை வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் இ-சேவையில், அதாவது இந்த டிஎன்இஜிஏ வெப்சைட்டில் வந்து பயனுள்ளராக இருக்கீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, கேன் நம்பர்லாம் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா டேரெக்டாக அப்படியே பாருங்க. இல்லை என்கிட்ட வந்து கேன் நம்பர் இல்லை, இதில் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தெரியல, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கேன் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்து ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேன் நம்பர்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டிஎன்இ-சேவை வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அதையும் என்டர் பண்ணி இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கான அந்த டிஎன்இ-சேவை போர்ட்டல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, லாஸ்ட்டாக கமிஷனரேட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வீசஸ் மட்டும் தான் டிஎன்இ-சேவையில் இருக்கு. அதாவது சிஜிஎம் 101 பர்மிஷன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் கிளே ஆர் சில்ட் ஃப்ரம் த டேங்க். அதாவது ஏரிகள் மற்றும் குளங்கள்ல இருந்து களிமண் அல்லது வண்டல் மண் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு இன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோனா நீங்கள் 60 ரூபா மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் தான். யார் வந்து அப்ளை பண்ண போகிறாங்களோ அந்த அப்ளிகனுடைய ஃபோட்டோ கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகனுடைய ஆதார் கார்டு, ஸ்கேன் பண்ண ஆதார் கார்டு காப்பி வந்து கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான், வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் கேன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேன் நம்பர் என்டர் பண்ணணும், அல்லது ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, அப்ளிகன் நேம், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இதில் எதுனா ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸில் எந்த கேன் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த கேன் நம்பர் கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து இ-சேவை மையம் போயிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இ-சேவையில் எதனா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்காம வேற ஒருத்தருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களால் கேன் நம்பர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை அந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், கீழே உங்களுக்கான அந்த கேன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அது உங்களுடைய டீட்டெயில்ஸ் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸ் ஒரு ரவுண்டாக ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தபடியாக கீழே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அப்புறம் அப்ளிகன் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். ஸோ அப்ளிகன் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டுங்க. கீழே அந்த தொலைபேசி எண் இருக்கு பார்த்தீங்களா, மொபைல் நம்பர். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே மேலே அந்த கேன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா இந்த பாக்ஸில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தபடியாக நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி அந்த பாக்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் கேன் நம்பரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எதாவது எடிட் பண்ணுறதுன்னா இந்த எடிட் கேன் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். அல்லது கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா சேவ் ஆஸ் நியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வரைக்கும் சேவ் ஆயிரும். இப்போ டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போ உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அது எல்லாமே அப்ளிகன் டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அட்ரஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் எதுவும் பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த கேன் நம்பரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இதில் வந்துடும். அடுத்தபடியாக கீழே பாருங்க, டீட்டெயில்ஸ் டு பி ஃபில்டு பை த அப்ளிகண்ட். ஸோ இந்த ஆதார் எண் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது யார் வந்து மண் எடுக்க போகிறாங்க, அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த பாக்ஸ் அப்படியே டைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கான காரணம் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்குது, அந்த விவசாய நிலத்துக்கு உங்களுக்கு மண் தேவை அப்படின்னா ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதுவே ஃபார் டொமஸ்டிக் நீட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வணிகத்துக்காக ஒரு கடை கட்டுறீங்க, அல்லது வீடு கட்டுற போகிறீங்க, ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அந்த பில்டிங்கை வந்து ஹைட் ஏற்றுறதுக்காக, கீழே பேஸ்மெண்ட் ஹைட் ஏற்றுறதுக்காக உங்களுக்கு மண் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் டொமஸ்டிக் நீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக ஃபார் பாட்ரி அப்படின்னு இருக்கும். அதாவது மண்பாண்டங்கள்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா,
ஸோ அவங்களுக்கு வந்து மண் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு, அதாவது விவசாயத்துக்காக நீங்க மண் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அதை செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்கும். அதாவது அந்த உங்களுடைய மாவட்டம்னா அந்த நிலம் எந்த நிலத்துல, சாரி எந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்துக்கு நீங்க மண் எடுக்க போறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க ஃபில் பண்ணணும். இந்த லேண்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா தாலுகா செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ரெவென்யூ வில்லேஜ் கிராமம் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே லேண்டினுடைய சர்வே டீடைல்ஸ், நீங்க எந்த நிலத்துக்காக மண் கேட்குறீங்களோ அந்த நிலத்தினுடைய சர்வே டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதாவது சர்வே எண் வந்து கொடுக்கணும். இதுல உங்களுடைய சிட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு பட்டா காமிக்கிறேன் பாருங்க. இந்த பட்டாவில் வந்து கொடுத்துருப்பாங்க சர்வே எண், அதாவது புல எண் அப்படிங்கிறதா சர்வே எண். ஸோ இந்த நம்பர் தான் நீங்க இதுல என்டர் பண்ணணும். இதுல போயிட்டு இந்த சர்வே நம்பர் புல எண் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல அந்த நிலத்தினுடைய சர்வே எண் என்ன அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல ட்ரை லேண்ட், வெட் லேண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா. ஸோ உங்களுடைய பட்டாவில் போய் பாருங்க, இது என்னது புஞ்சை நிலம். புஞ்சை நிலம் அப்படின்னா என்னது ட்ரை லேண்ட், நஞ்சை நிலம்னா வெட் லேண்ட். ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தபடியா எக்ஸ்டென்ட் இன் ஹெக்டர்ஸ், அதாவது உங்களுடைய பட்டாவில் அந்த அல்லது சிட்டாவில் வந்து அந்த நிலத்துக்கு அந்த நிலம் மொத்தம் அளவு எவ்வளோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர்ஸில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 8 இயர்ஸ் 17, ஓகேங்களா. அப்போ 0.17 அப்படின்னு டைப் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெக்டர்ஸ் வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து 17 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 4 சைபர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டாட் வச்சு 17 டாட் வச்சு 2 சைபர். ஸோ இந்த ஃபார்மேட் படி தான் நீங்க டேட்டா வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கொடுத்தோன்னே நீங்க கொடுத்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பாருங்க சர்வே நம்பரு, ட்ரை லேண்டு, 17 இயர்ஸ்க்கு வந்து நீங்க மண் எடுக்க போறீங்க. அடுத்தபடியா இங்க கீழே பாருங்க, இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுடைய சர்வே டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும்னா நீங்க வந்து ஒவ்வொரு டைம் ஆடு கொடுத்து இந்த டீடைல்ஸ் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை லேண்ட் இருந்தாலும் மற்ற லேண்டுடைய டீடைல்ஸும் நீங்க கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம 17 இயர்ஸ்க்கு வந்து மண்ணு கேட்கிறோம், ஓகேங்களா. அப்போ இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்சிமம் 222 கியூபிக் மீட்டர் பெர் ஹெக்டேர். அப்ப ஒரு ஹெக்டேருக்கு வந்து 222 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்க மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு டன் மண் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்க மண் எடுக்கணும், சரிங்களா. ஸோ இப்போ 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு போயிட்டு நீங்க மண் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து 1 டன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயே கேட்டிருக்காங்க பாருங்க, குவான்டிட்டி ஆஃப் சில்ட் ஆர் கிளே ரிக்வயர்டு, ஏரி அல்லது நீர்த்தேக்கங்களில் இருந்து எடுக்கப்படும் களிமண் வண்டல் மண்ணின் அளவு, உங்களுக்கு எவ்வளவு மண் தேவைப்படுது அப்படிங்கறத டன்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்போ இவருடைய அந்த லேண்டோட அளவு வச்சு நான் கால்குலேட் பண்றேன் பாருங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். 17 இயர்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 100 இயர்ஸ் 100 இயர்ஸ் தான் வந்து ஒரு ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு மண் எடுக்கலாம், 222 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீங்க மணல் எடுக்கலாம். அப்போ 222, அப்போ ஒரு இயர்ஸ்க்கு வந்து எத்தனை கியூபிக் மீட்டர் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்போ 222 டிவைட் பை 100 போடுங்க. போட்டீங்கன்னா 2.22 கியூபிக் மீட்டர் ஒரு இயர்ஸ்க்கு வந்து எடுக்கலாம். அப்ப இவரோட அளவு எவ்வளவு, 17 இயர்ஸ். அப்ப இன்டூ 17 போடுங்க. அப்ப எவ்வளவு வருது, 37.74 கியூபிக் மீட்டர் அளவு மண் எடுக்கலாம். அப்போ டன்னுல நீங்க மாத்தணும் அப்படின்னா 37.74 கியூபிக் மீட்டரை டன்ல மாத்தணும் அப்படின்னா டிவைடட் பை 3 அப்படின்னு போடுங்க. அப்போ 12.58 டன். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 13 டன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 13 டன் இவருக்கு மண் தேவைப்படுது, அதனால நான் 13 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தபடியா வில்லேஜ், கிராமம், எந்த வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு அந்த மண் தேவைப்படுது. ஸோ வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த டேங்க், அதாவது ஏரி அல்லது நீர்நிலையின் பெயர். ஸோ அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அந்த ஏரியில எத்தனை டன்னு மண் அவைலபிள்ல இருக்கு அப்படின்றது 35,000 டன் வந்து இருக்குது. அடுத்தபடியாக கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்குள்ள போயிடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு,
ஃபோட்டோ அதில் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் 60 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் நீங்கள் அந்த வண்டல்மன் கரிசல்மன் எடுக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.